ஸோ இந்த ஒரிஜினல் டேட் பாபாவுடைய அவ்வியக்த முரளி 18 ஜனவரி 2004. இன்னைக்குடைய டேட் 9 ஃபெப்ரவரி. உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகளாக இருக்கும் விழிப்புணர்வை பேணி உங்களின் சக்திகள் அனைத்தையும் ஒழுங்காக வைத்திருங்கள். உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகளாக இருக்கும் விழிப்புணர்வை பேணி உங்களின் சக்திகள் அனைத்தையும் ஒழுங்காக வைத்திருங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் எவ்ரி சாட்டர்டே நைட்டு குளோபல் ஹவுஸ் வெப்காஸ்டில் இதே முரளி போடுவாங்க. தெரியுமா? இல்லையா? 6:30. தெரிஞ்சிருக்குன்னு முன்னாடியும் சொல்லியிருக்கிறது. 6:30க்கு சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் அடுத்த நாளுடைய சண்டே முரளி. பிகாஸ் இதெல்லாம் வீடியோ இருக்குது தானே, இப்போ வரக்கூடியதுக்கெல்லாம் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனோட போடுறது. ஸோ அது ஆக்சுவலி பார்க்குறது பாபா எப்படி சொன்னார், அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்று எங்கும் உள்ள குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் அன்பு அலைகளில் அமிழ்ந்துள்ளீர்கள். தந்தை பிரம்மாவின் விசேடமான ஞாபகங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வெளிப்படுகின்றன. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார் பராமரிப்பையும் அவ்வியக்த பராமரிப்பையும் பெற்றுள்ள 2 வகையான ரத்னங்களின் இதயங்களின் ஞாபகங்களின் மாலை பாப் தாதாவை வந்தடைந்த வண்ணம் உள்ளன. 2 வகையான ரத்னங்கள் யார்? பாபா சொல்ல, பாப் தாதாவை பற்றிய உங்களின் ஞாபகங்களின் சித்திரங்கள் எல்லோருடைய இதயங்களிலும் தென்படுகின்றன. பாபா சொல்கிறது அந்த 2 வகையானன்னு சொன்னால் சாக்கார் பாபா டைமில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் அவ்வியக்த பாலனை 2. தந்தையின் இதயத்தில் குழந்தைகள் எல்லோருடைய அன்பும் கலந்துள்ளது. எல்லோருடைய இதயத்திலும் ஒரே ஒரு அன்பு பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. எனது பாபா. தந்தையின் இதயத்திலும் எனது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்ற பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. தானாகவே ஒலிக்கும் இந்த பாடல், இந்த எல்லையற்ற பாடல் மிகவும் அழகானது. உங்களின் அன்பான ஞாபகங்களுக்கு பலனாக பாப் தாதா தனது இதயபூர்வமான பல மில்லியன் மடங்கு அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். இப்போதும் இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் குழந்தைகளான நீங்கள் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதை பாப் தாதா பார்க்கின்றார். இந்த நினைவு நாளானது குழந்தைகள் எல்லோரையும் சக்திசாலிகள் ஆக்குவதற்கான விசேடமான நாளாகும். பாபா எப்பவும் சொல்லுது, அன்புடைய நாள், அதே நேரத்தில் சக்திகள் அனுபவம் செய்யக்கூடிய நாள். ஸ்னேக சமர்த் 2 பாபா சொல்றார். இன்றைய தினமே குழந்தைகள் தந்தை பிரம்மாவால் முடிசூட்டப்பட்ட தினமாகும். தந்தை பிரம்மா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை கருவி குழந்தைகளின் மீது வைத்தார். அவர் தெரியாதவராகி அப்படின்னா மறைமுகமாயிட்டார் இல்லையா பாபா. குழந்தைகளை பௌதீக ரூபத்தில் கருவிகள் ஆக்குவதற்கான விழிப்புணர்வு திலகத்தை குழந்தைகளுக்கு இட்டார். தனது அவ்வியக்த தேவதை ரூபத்தை போன்ற ஒளி கிரீடத்தை குழந்தைகளுக்கு வழங்கினார். அவர் கராவன்ஹாராகி மற்றவர்களை செய்ய வைப்பவர், குழந்தைகளை கரன்ஹார் பணியை செய்பவர் ஆக்கினார். இதனாலேயே இந்த தினம் நினைவு தினம், அதாவது சக்தி தினம் என்று அழைக்கப்படுகின்றது. இது விழிப்புணர்விற்கான தினம் மட்டுமல்ல, ஏனெனில் இந்த விழிப்புணர்வுடன் கூடவே குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் இந்த சக்திகள் அனைத்தையும் ஆசீர்வாதமாக பெற்றுள்ளீர்கள். ஆசீர்வாதம்னா ஈஸி இல்லை? குழந்தைகள் எல்லோரையும் சகல விழிப்புணர்வின் சொரூபங்களாக பாப்தாதா பார்க்கின்றார். அவர் உங்களை மாஸ்டர் சர்வ சக்திவான்களின் ரூபங்களில் பார்க்கின்றார்.
சில சக்திகளை கொண்டவர்கள் அல்ல, ஆனால் சகல சக்திகளையும் கொண்டவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தையிடமிருந்து இந்த சக்திகள் அனைத்தையும் ஒரு ஆசீர்வாதமாக பெற்றுள்ளார். நீங்கள் உங்களின் தெய்வீக பிறவியை எடுத்ததுமே பாப்தாதா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வழங்கினார். நீங்கள் சகல சக்திகளாலும் நிறைந்தவர் ஆகுவீர்களாக. பாபா 2 ஆக்சுவலி தூய்மைக்கும் கொடுத்தது, சக்திகளுக்கும். இன்னைக்கு பாபா சக்திகள் பற்றி சொல்லுவார். நீங்கள் சகல சக்திகளாலும் நிறைந்தவர் ஆகுவீர்களாக. இதுவே ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமான ஆசீர்வாதம் ஆகும். ஆசீர்வாதமாக நீங்கள் பெற்ற சக்திகளை பயன்படுத்துங்கள். பாபா கொடுத்துட்டாரு, அது யூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்கு. குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் அவற்றை பெற்றுள்ளீர்கள். ஆனால் அவற்றை பயன்படுத்துவதில் நீங்கள் வரிசைக்கரமாக இருக்கின்றீர்கள். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய இருக்கும், கபட்லேயே இருக்கும், பழசியே போட்டுட்ருப்பாங்க. அது கிழிஞ்சு போயிருக்கும், ஆனாலும் அதே புதுசு நிறைய இருக்கும். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ண போனால் நிறைய புதுசாக வரும் அங்கேருந்து. அதுபோல் பழைய சம்ஸ்காரங்களே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை பாபா கொடுத்த சக்திகள் யூஸ் பண்ணுறீங்க? காலத்துக்கேற்ப உங்களால் ஒவ்வொரு சக்தி என்ற ஆசீர்வாதத்திற்கு கட்டளை இட முடியும். யூஸ் பண்ணுறது மட்டும் பாபா என்ன சொல்கிறது, அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்ன? பாபா சொல் கட்டளை. நீங்கள் ஆசீர்வாதங்களை அருள்பவரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களின் சொரூபம் ஆகினால் நேரத்துக்கேற்ப ஒவ்வொரு சக்திக்கும் கட்டளையிட்டால் அந்த சக்தி நிச்சயமாக பிரசன்னம் ஆகிவிடும். ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள மாஸ்டரான நீங்கள் விழிப்புணர்வின் சுரூபமாக இருந்து சக்திகளுக்கு கட்டளையிட்டால் அவை அந்த வேளையில் பயன்படாமல் போகும் என்பது சாத்தியமே இல்லை. கட்டளையிட்டேன்னு சொன்னால் சாத்தியம் சொல்லார் பாபா, அது வராமல் இருக்கிறது. எவ்வாறாயினும் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற விழிப்புணர்வின் ஆசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போதான் அந்த சக்திகள் வரும். ஆசனத்தில் அமர்ந்திருக்காமல் கட்டளையிட்டால் அந்த கட்டளைகள் எவையும் பின்பற்றப்பட மாட்டாது. பாபா, நான் உங்களை நினைக்கின்றேன், நீங்கள் என்னிடம் வாருங்கள் என குழந்தைகள் சொல்லும்போது பிரபு அங்கே வந்து நிற்கிறாரா? பிரபுவால் வர முடியுமானால் ஏன் சக்திகளால் வர முடியாது? கடவுளே வந்து நிற்கிறாங்க, அப்படி சக்திகளே வர முடியாது. ஒரு மாஸ்டர் என்ற அதிகாரத்துடன் சரியான முறையில் அவற்றுக்கு கட்டளை இடுங்கள். இந்த சக்திகள் எல்லாமே சங்கம யுகத்தில் உங்களின் விசேடமான இறை சொத்துக்களாகும். இறை சொத்துக்கள், இறைவன் கிட்டேருந்து கிடைச்ச சொத்துக்கள். யாருக்கு இந்த சொத்துக்கள்? சொத்துக்கள் எப்போதும் குழந்தைகளுக்கே. எனவே விழிப்புணர்வின் சொரூபம் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்த வண்ணம் அவற்றுக்கு உரிமையுடன் கட்டளையிடுங்கள். ஏன் நீங்கள் சிரமப்படுகின்றீர்கள்? அவற்றுக்கு கட்டளையிடுங்கள். நீங்கள் உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகள். இந்த விழிப்புணர்வின் போதை சதா வெளிப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பாருங்கள். என்ன சோதிக்கணும்? நான் உலக சர்வசக்திவானிடம் உரிமையுள்ள ஒரு ஆத்மா என்ற இயல்பான விழிப்புணர்வை சதா கொண்டிருக்கின்றேனா? சதா. நான் உலக சர்வசக்திவானிடம் உரிமை உள்ள ஒரு ஆத்மா. இந்த விழிப்புணர்வு சதா உங்களிடம் உள்ளதா அல்லது சில வேளைகளில் மட்டும்தானா? தற்காலத்தில் சகல உரிமைகளும் வேண்டும் என்றே அவர்களின் சண்டைகள் நடக்கின்றன. உரிமைக்காகத்தான் சண்டைகள். ஆசனம் உரிமை,
இதுக்கு தானே உலகத்தில் சண்டை, பொசிஷன், ரைட்ஸ். ஸோ பாபா சொல்கிறது, ஆனால் நீங்கள் எல்லோரும் பிறந்த போதே உங்களின் இறை உரிமைகளையும் இறை அதிகாரத்தையும் பெற்றுள்ளீர்கள். பிறந்த உடனே உங்களுக்கு கிடைச்ச பிறப்புரிமை. அதுதான் பாபா சொல், பிறப்புரிமை, பர்த் ரைட். எனவே உங்களின் உரிமைகளின் சக்தியை பேணுங்கள். நீங்களும் சக்திசாலியாகி ஏனைய ஆத்மாக்களும் சக்திகளை பெற செய்யுங்கள். இந்த வேளையில் ஆத்மாக்கள் எல்லோரும் சக்திக்காக, அதாவது சக்திகளுக்காக பிச்சை எடுக்கின்றார்கள். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று தொடர்ந்தும் யாசகம் கேட்கின்றார்கள். எனவே தந்தை கூறுகின்றார், பாபா எப்படி பார்க்குறார் நம்மள, ஓ சக்திசாலி ஆத்மாக்களே, ஆத்மாக்கள் எல்லோருக்கும் சக்தி கொடுங்கள். அவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். சமர்த்தி. பாபா எப்போவுமே ஸ்மிருதி சமர்த்தி ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, எஸ்பெஷலி 18 ஜனவரி அப்போது. ஸ்மிருத்தினா விழிப்புணர்வு, சமர்த்தினா சக்தி. இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விடயத்தில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். பாப்தாதா இதற்காக உங்களுக்கு ஒரு சமிக்கை கொடுத்துள்ளார். பெரும்பாலான குழந்தைகளின் எண்ணங்களும் நேரமும் வீணாக்கப்படுவதையும் அவர் பெருபேற்றிலே கண்டார். உதாரணமாக, ஒரு மின்சார இணைப்பு சிறிது தளர்வாக இருந்தாலும் அல்லது ஒரு ஒழுக்கு ஏற்பட்டாலும் உங்களால் சரியான ஒளியை பெற முடியாது. அதேபோல் இந்த வீணானவை என்ற ஒழுக்கம் உங்களை சக்தி வாய்ந்த ஸ்திதியையும் சதா விழிப்புணர்வையும் உருவாக்க அனுமதிப்பதில்லை. அதனால் வீணானதை சிறந்ததாக மாற்றுங்கள். வேஸ்ட்டை பெஸ்டாக்குங்க. சேமிப்பு திட்டம் ஒன்றை உருவாக்குங்கள். பாபா இந்த உலகத்தில் இருக்கிற வேர்ட்ஸே யூஸ் பண்ணி நமக்கு சொல்லு. சேவிங் ஸ்கீம். எல்லா பேங்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கும், சேவிங் ஸ்கீம் அப்படின்னு. பாபா நமக்கு என்ன சேவிங் ஸ்கீம் சொல்கிறாரு? சேமிப்பு திட்டம். நாள் முழுவதும் சிறந்த முறையில் எத்தனை சதவீதம் பயன்படுத்தப்பட்டது என்றும் எத்தனை சதவீதம் வீணாக்கப்பட்டது என்றும் சோதியுங்கள். %40 அல்லது 20% வீணாக்கப்பட்டிருந்தால் அதை சேமியுங்கள். சிறிதளவு தானே வீணாகியது, எஞ்சிய நாள் முழுவதும் நன்றாகத்தானே இருந்தது என நினைக்காதீர்கள். இவங்க கிட்ட மட்டும் ஒரே ஒரு கான்வர்சேஷனில் தான் இத்தினூண்டு தான் இருந்தது, மற்றதெல்லாம் நல்லா இருந்தது. இன்னைக்கு வீணாக்குகின்ற இந்த பழக்கம், ஏன் பாபா சொல்ல, சம்ஸ்காரங்கள் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு தடவை செஞ்சாலும், ஒரே ஒரு தடவை செஞ்சாலும் சங்கமயுகத்தில் சம்ஸ்காரமாக இருக்குன்னு அர்த்தம், இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அதனால் பாபா சொல்லுது, வீணாக்குகின்ற இந்த பழக்கம் நீண்ட காலத்திற்கு இருக்குமாக இருந்தால் அது உங்களை கடைசி கணங்களில் ஏமாற்றிவிடும். அது உங்களை வரிசை கர்மம் ஆக்கிவிடும். நம்பர் 1 இல்லை, வரிசைக்கரம். அது உங்களை முதலாம் இலக்கத்தவராக அனுமதிக்காது. ஆரம்பத்தில் தன்னை சோதிப்பதற்காக தந்தை பிரம்மா ஒவ்வொரு இரவும் ஒரு சபையை கூட்டுவதுண்டு. எதன் சபை இது? இது எவ்வளோ இந்த சம்ஸ்காரம் பாபா கிட்ட இது எவ்வளோ டீப்பாக இருந்ததுன்னா, சிவபாபா வர்றதுக்கு முன்னாடி கூட பாபா தன்னுடைய மனதுக்கு லெட்டர் எழுதிட்டு, அப்போ சங்கம யுகத்தில் எவ்வளோ டீப்பாக இந்த சம்ஸ்காரம் பாபா உருவாக்கியிருக்காங்க. அந்த சுயராஜ்யம் என்ற மனதில் எப்படி வைக்கணும், மனதுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எவ்வளோ டீப்பாக அந்த சம்ஸ்காரம் இருக்குன்னு அவருடைய கடைசி பிறவிலையும் அது செஞ்சிட்ருக்காரு இல்லையா? ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறார் பாரு, எதன் சபை? குழந்தைகளின் சபை அல்ல, ஆனால் அவர் தனது சொந்த பௌதீக அங்கங்களின் சபையை கூட்டுவார். அவர் அவற்றுக்கு கட்டளையிடுவார். ஓ மனமே,
பிரதம மந்திரியே, உன்னுடைய இந்த செயல் நன்றாகவே இல்லை. நீ இப்போது கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஓ சம்ஸ்காரங்களே, நீங்கள் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். ஏன் இந்த தடுமாற்றம்? அதற்கான காரணம் என்ன? ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. இப்படி பேசுறது சபையை கூட்டி ராஜா பேசுவார்ல உங்களோட மந்திரிகளோடைய, ஏன் இந்த தடுமாற்றம், தீர்வை கண்டுபிடிங்க அப்படின்னு. பாபா தன்னுடைய மனம், புத்தி, சம்ஸ்காரம். ஒவ்வொரு நாளும் அவர் உத்தியோகபூர்வ சபையை கூட்டினார், ஃபிஷலா. அதே போல் உங்களின் சபையும் சுயராஜ்ய சபையை கூட்டுங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவுடன் இதயபூர்வமாக உரையாடுகின்றார்கள். அவர்கள் தனிப்பட்ட சம்பாஷணைகளை செய்கின்றார்கள். பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? பலர் தனிப்பட்ட முறையில் சம்பாஷணை செய்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் எதிர்காலத்தில் என்னவாக ஆகுவேன் என்ற சித்திரத்தை எனக்கு காட்டுங்கள். சக்கார் முரளியில் பாபா சொல்லுவார் இல்லையா, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. அதனால் குழந்தைகள் கேட்குறாங்க, ஆனால் பாபாக்கிட்ட ஒரு பதில் இருக்குது. என்னது? ஆதி ரத்னங்களான உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடும். நீங்கள் உங்களின் சொந்த சித்திரத்தை பற்றி அன்னை ஜெகதம்பாவிடம் கேட்பதுண்டு. மம்மா, நாங்கள் எப்படி இருப்போம் என எங்களின் படத்தை காட்டுங்கள். எனவே பாப்தாதாவுடன் சம்பாஷணை செய்யும்போது சில குழந்தைகள் இன்னமும் தமது சொந்த படத்தை பற்றி கேட்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் இந்த ஆசை இருக்கக்கூடும். உங்களின் சொந்த படம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் பாபா ஆக போகிறது நம்மளுடையது அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். அதனால கேட்கறது, உங்களின் சொந்த படம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். எவ்வாறாயினும் பாப்தாதா கூறுகின்றார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவமான கண்ணாடியை கொடுத்திருக்கின்றார். அது என்ன கண்ணாடி? தற்சமயம் நீங்கள் உங்களுக்கே அதிபதிகள் தானே, அப்படித்தானே? நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளா? நீங்கள் அத்தகையவர்கள் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளா? அச்சா, உங்களில் சிலர் கைகளை உயர்த்தவில்லை. நீங்கள் சிறிய அளவில் மட்டுமே அதிபதிகளா? அச்சா, நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள். அதற்காக பாராட்டுக்கள். எனவே சுய அதிபதியாக இருக்கும் ஒருவரின் அட்டவணையே உங்களின் எதிர்கால அந்தஸ்தின் முகத்தை காட்டும் கண்ணாடி ஆகும். இப்போ நமக்கு எவ்வளோ சுயராஜ்யம் இருக்குதோ அதே அளவுக்கு தான் நாங்கள் உலக ராஜ்யம். உங்களிடம் இந்த கண்ணாடி இருக்கின்றதா? நீங்கள் எல்லோரும் இதை பெற்றுள்ளீர்கள் தானே? இது தெளிவாக இருக்கின்றதல்லவா? அதில் எந்த விதமான கரைகளும் இல்லை அல்லவா? எதில்? கண்ணாடியில். அதில் கரைகள் எவையும் இல்லாதிருக்கலாம். ஆனால் சில வேளைகளில் சுடுநீர் இருக்கும்போது கண்ணாடியில் நீராவி படலம் படிந்து விடுகின்றது. அப்போ தெரியாது. உதாரணமாக பனிமூட்டமாக இருக்கும்போது கண்ணாடியில் தெளிவாக உங்களால் பார்க்க முடியாமல் போகிறது. பாபா குளிக்கும் போது இதை எல்லோரும் அனுபவம் செய்திருப்பீர்கள். எனவே இப்போதும் உங்களின் பௌதீக அங்கங்களில் ஒன்று முற்றிலும் உங்களின் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால் அவை உங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் சில வேளைகளில் அவை அப்படி இருப்பதில்லை. உதாரணமாக ஏதாவது ஒரு பௌதீக அங்கம், உங்களின் கண்கள், வாய், காதுகள் அல்லது உங்களின் பாதங்களேனும் சில வேளைகளில் தவறான சகவாசத்திற்குள் போகுமாக இருந்தால், பாதங்கள் எப்படி ஏமாற்றுதுன்னு பாபா சொல்றது, தவறான
சகவாசத்திற்குள் போகுமாக இருந்தால் அப்போது உங்களின் பாதங்களும் உங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை என்றே அர்த்தம். எங்க போகுது? கால்கள் எங்க போகுது? கண் போன போக்கிலே கால் போகலாம்னு சொல்றது பாபா சொல்றது. நீங்கள் சென்று ஓர் ஒன்று கூடலில் அமர்ந்திருப்பீர்கள். நீங்கள் அங்கே அமர்ந்திருந்து ராமாயணம் அல்லது பாகவதத்தின் தவறான கதைகளை கேட்கக்கூடும். கரெக்டாக அப்படியே போய் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்காரு. ராமாயணம் பாகவதம்லாம் என்னது? நம்மளோட கதைகள் தான். இதெல்லாம் எழுதப்பட்டது நம்மளுடைய கதைகள். ஸோ பாபா சார் அதெல்லாம் சுவாரஸ்யமாக கேட்கறதுக்கு கரெக்டாக பாதங்கள் அப்படி. ஸோ பாபா சொல்றது சரியானவை அல்ல, தவறான கதைகள். எனவே உங்களின் பௌதீக அங்கங்கள் ஏதாவது உங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாவிட்டால் அது எண்ணங்களையும் நேரத்தையும் உள்ளடக்குகின்றது. இப்போ நேரம் வீணாகுது, எண்ணங்கள். ஸோ கண்ணு காது எல்லாமே பாபா சொல்றது, வாய் கால்கள் பாதங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் எண்ணங்கள் நேரம் வீணாகுது. இதிலிருந்து உங்களையே சோதித்து பார்க்க முடியும். உங்களின் சொந்த ராஜ்யத்தின் மீதே கட்டுப்படுத்தும் சக்தி இல்லாத போது எப்படி நீங்கள் உலக ராஜ்யத்தை கட்டுப்படுத்துவீர்கள்? எனவே எப்படி நீங்கள் ஒரு அரசன் ஆகுவீர்கள்? அங்கே எல்லாமே மிக சரியாக இருக்கும். இங்கே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் இல்லையா? இல்லை ஏதோ ஒன்று வெளிப்புற விடயங்கள் நம்மளை ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னால் நம்ம எப்படி ராஜ்யம்னு எப்படி சொல்லலாம்? நீங்கள் சங்கம யுகத்தில் செய்த முயற்சிகளின் வெகுமதியாக இயல்பாகவே கட்டுப்படுத்தும் சக்தியையும் ஆள்கின்ற சக்தியையும் கொண்டிருப்பீர்கள். எனவே சங்கம யுகத்தில் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆள்கின்ற சக்தியும் இல்லாவிட்டால் முயற்சி இல்லை என்பதே அதன் அர்த்தம். முயற்சினால அந்த ராஜ்யம் மீண்டும் நம்ம எடுக்கிறோம். அப்படியாயின் வெகுமதி என்னவாக இருக்கும்? நீங்கள் இதை கணக்கிடுவதில் கெட்டிக்காரர்கள் தானே? ஆகவே இந்த கண்ணாடியில் உங்களின் முகத்தை பாருங்கள். உங்களின் சொந்த முகத்தை பாருங்கள். உங்களின் முன்னால் என்ன முகம் வருகிறது? பாருங்கள், என்ன வருகிறது? ஒரு அரசனின் முகமா? அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவரின் முகமா? ஒரு ராஜ பிரஜையின் முகமா அல்லது சாதாரண பிரஜையின் முகமா? எனவே நீங்கள் உங்களின் சித்திரத்தை பார்த்தீர்களா? இந்த ரூபத்துடன் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சோதியுங்கள். ஏனென்றால் நீண்ட காலத்திற்கான பெறுபேறு நீண்ட காலம் நீங்கள் செய்யும் முயற்சிகளிலேயே தங்கியுள்ளது. இறுதியில் இயல்பாகவே உங்களுக்கு எல்லையற்ற வெறுப்பின்மை ஏற்படும் என நீங்கள் நினைத்தால் இறுதி கணங்களின் போது அந்த வெறுப்பின்மை இறுதி கணங்களுக்கு உரியதாக இருக்குமா அல்லது நீண்ட காலத்திற்கு உரியதாக இருக்குமா? அதை நீண்ட காலத்திற்கு உரியது என நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் தானே. எனவே நீங்கள் 21 பிறவிகளுக்கு உங்களின் சம்பூர்ணமான அதிபதி ஆகிவிட்டீர்களா? நீங்கள் சிம்மாசனத்தில் அமராமல் விடலாம், ஆனால் உங்களுக்கு ராஜ்யத்தின் உரிமை இருக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கு எல்லா டைமும் சிம்மாசனம் இருக்கு, அந்த ராஜ்யம் மாறுது இல்லையா, திரேதாய். பட் உரிமைகள் இருக்கும். அதுதான் பாபா, ராஜ்யத்தின் உரிமை இருக்கும். இந்த நீண்ட காலம் என்பது நீண்ட காலத்திற்கான வெகுமதியுடன் தொடர்புடையது. ஆகவே கவனஈனமாகாதீர்கள். இன்னமும் விநாசத்திற்கான திகதி நிச்சயம் செய்யப்படவில்லை. அது இன்னமும் 8 வருடங்களா அல்லது 10 வருடங்களா என உங்களுக்கு தெரியாது. இது பாபா 2004 சொன்னது. இப்போ அந்த 8-10 கூட இல்லை,
அது உங்களுக்கு தெரியாது. எனவே இனி வரும் காலங்களில் அது நடக்கும் என நினைக்காதீர்கள். இல்லை, உலகின் முடிவை பற்றி சிந்திப்பதற்கு முன்னர் அனைத்திற்கும் முதலில் உங்களின் சொந்த வாழ்க்கையின் இறுதி காலத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் பார்க்கணும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு திகதியை நிச்சயம் செய்துவிட்டீர்களா? இந்த திகதியில் தான் இறக்கப் போகின்றீர்கள் என உங்களில் யாருக்காவது தெரியுமா? பர்த் டேட் தெரியும் இந்த உடலுக்கு. இந்த உடல் விட போகிற டேட் யாருக்காவது இது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இப்படித்தானே உலகம் முடிவடைய போகின்றது. அது அதற்குரிய நேரத்தில் நடக்கும். ஆனால் அனைத்திற்கும் முதலில் உங்களின் சொந்த கடைசி காலத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். மம்மா எல்லாருமே தான். Let's get started. Drive safely. Turn left. அவங்க நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு பாரு. இப்படி how to live in 600 feet. Use the right lane to turn right onto B192 Beehive Lane. Then turn right. ஒவ்வொரு கணத்தையும் உங்களின் இறுதி கணமாக கருதுங்கள். அது சடுதியாக நடக்கும். பாபா அதுக்கு கேரண்டி கொடுக்கு. சடுதியாக நடக்கும். Turn right onto B192 Beehive Lane. Then turn right onto Ethelbert Gardens. உலகிற்கும் இல்லை, உங்களின் இறுதி கணங்களுக்கும் இல்லை. ஸோ எல்லாருமே மம்மா பாபாலேருந்து எடுத்து யாருக்குமே தெரியாது அவங்க எப்போ போகிறாங்க. மீனிங் எக்ஸாக்ட் டேட் டைம். ஓரளவுக்கு அவங்களுடைய ஸ்திதியினால் அவங்களால சொல்ல முடியும். ஆனாலும் தாதி எவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏனும் இங்கே இருக்கேன், ஏனும் இங்கே இருக்கேன். ஓரளவுக்கு ஸ்திதி மூலமாக சொல்லலாம். பட் டேட் யாருக்குமே தெரியாது. இவை அனைத்துமே சடுதியாக நடப்பதற்கான விளையாட்டே. ஆகவே உங்களின் சபையை கூட்டுங்கள். ஓ அரசரே, ஓ சுயராஜ்ய அதிகாரி அரசரே, பாபா எப்படி பார்க்குறாங்க, உங்களின் சொந்த சபையை கூட்டுங்கள். அதை ஒழுங்காக வைத்திருங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தின் புகழே அங்கே நீதியும் ஒழுங்கு முறையும் இருக்கும் என்பதே ஆகும். அது அங்கே இயல்பாக இருக்கும். அங்கே அன்பிற்கும் சட்டத்திற்கும் இடையில் சமநிலை இருக்கும். அது இயல்பாக இருக்கும். ஒருவர் அரசராக இல்லாவிட்டால் அவரால் அந்த சட்டத்தை அமுலாக்க முடியாது என்றொரு சட்டம் உள்ளது. தற்காலத்தில் மக்கள் தொடர்ந்தும் சட்டங்களை உருவாக்குகின்றார்கள். தற்காலத்தில் போலீஸ்காரர்களும் சட்டத்தை தமது கைகளில் எடுத்து கொள்கின்றார்கள். மீனிங் அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அப்படி இருக்கு. எவ்வாறாயினும் அங்கே இயல்பாகவே அன்பிற்கும் சட்டத்திற்கும் இடையில் சமநிலை இருக்கும். ஆட்டோமேட்டிக், இயல்பாக, நேச்சுரல். எனவே இப்போது சர்வசக்திவான் ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். அப்போது அந்த பௌதீக அங்கங்கள், சக்திகள், நற்குணங்கள் என்பவை உங்களுக்கு ஆம் எனது பிரபுவே, ஆம் எனது பிரபுவே என கூறும். அவை உங்களை ஏமாற்றாது. ஆம், நான் வந்தேன். எனவே இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடுத்த வருடம் நினைவு நாளில் நீங்கள் என்ன கொண்டாட்டத்தை கொண்டாடுவீர்கள்? பிராந்தியங்கள் அனைத்தும் கொண்டாடுவார்கள் தானே. நீங்கள் பல கௌரவிக்கும் விழாக்களையும் நடத்தினீர்கள். இப்போது ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு கணமும் வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். இந்த விழாவை கொண்டாடுங்கள். அந்த டைம் எல்லாம் அந்த மெகா ப்ரோக்ராம் நிறைய நடந்துட்டு இருந்த பாப்ஸ் அதெல்லாம் கொண்டாடினீங்க. இப்போ என்ன செய்யுங்க? ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு கணமும் வெற்றி விழா. வீணானவை அனைத்தும் இப்போது முடிவடைய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வெற்றி ரூபங்கள் ஆகும்போது ஆத்மாக்கள் முழுமையாக மன நிறைவடையும் வெற்றியை அடைவார்கள். நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பதிலிருந்து எங்கும் தூய நம்பிக்கை தீபங்கள் ஏற்றப்படும். ஏதாவது வகையான வெற்றி ஏற்படும் போது அவர்கள் தீபங்களை ஏற்றுகின்றார்கள் தானே. இப்போது உலகில் நம்பிக்கை தீபங்களை ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஏதாவது ஒரு வகையான நம்பிக்கை இன்மை உள்ளது.
நம்பிக்கை இழந்திருப்பதனால் அவர்கள் துயரத்துடனும் பதட்டத்துடனும் இருக்கின்றார்கள். ஆகவே அழியாத தீபங்களே, பாபா எப்படி நம்மளை கூப்பிட்றாரு இன்னைக்கு, ஓ அரசர்களே, அழியாத தீபங்களே, இப்போது நம்பிக்கை தீபங்களுடன் தீபாவளியை கொண்டாடுங்கள். முதலில் நீங்கள், பின்னரே அனைவரும். நீங்கள் இதை கேட்டீர்களா? பாப்தாதா குழந்தைகளான உங்களின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அன்பெனும் பாடத்தின் சதவீதம் நன்றாக உள்ளது. அதிகளவு முயற்சி செய்து நீங்கள் ஏன் இங்கே வந்துள்ளீர்கள்? எது உங்களை இங்கே அழைத்து வந்தது? அது புகை வண்டியா அல்லது விமானமா? அன்பே உங்களை இங்கே அழைத்து வந்தது. நீங்கள் இங்கே அன்பெனும் விமானத்தில் வந்துள்ளீர்கள். எனவே நீங்கள் அன்பெனும் பாடத்தில் சித்தி அடைந்துள்ளீர்கள். நீங்கள் இப்போது மாஸ்டர் சர்வ சக்திவான்கள். அதனால் அந்த பாடத்தில் நீங்கள் சித்தி அடைந்துள்ளீர்கள். எனவே இந்த பஞ்சபூதங்களும் மாயையும் சம்ஸ்காரங்களும் உங்களின் சேவகர்கள் ஆகிவிடும். மாயையும் சம்ஸ்காரங்கள் உங்களின் சேவகர்கள் ஆகிவிடும். அவை தமது அதிபதியின் கட்டளைக்காக ஒவ்வொரு கணமும் காத்திருக்கும். தந்தை பிரம்மாவும் ஓர் அதிபதியாக இத்தகைய உள்ளார்ந்த சூக்ஷ்ம முயற்சியை செய்தார். அதனால் அவர் எப்படி சம்பூர்ணமாகினார் என்பதையே நீங்கள் உணரவில்லை. சூக்ஷ்மமான மறைமுகமாக முயற்சி. வெளியில் அப்படியே இருக்கிற மாதிரி ஆயிட்டார் கர்மாத்தி, அவ்வளோதான். உள்ளுக்குள்ளார் என்ன நடந்துட்டு இருந்தது பாபா இப்போ சொல்லிட்டாரு பாரு. கூண்டு திறந்தது, பறவை பறந்து சென்றது. பௌதீக உலகினதும் பௌதீக சரீரத்தினதும் கர்ம கணக்குகள் என்ற கூண்டு திறந்தது, பறவை பறந்து சென்றது. தந்தை பிரம்மாவும் இப்போது குழந்தைகளான உங்கள் எல்லோரையும் தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து அதிகளவு அன்புடன் விரைவாக வாருங்கள், விரைவாக வாருங்கள், இப்போதே வாருங்கள், இப்போதே வாருங்கள் என்று கூறி அழைக்கின்றார். எவ்வளோ டைமாக அழைச்சிட்டு இருக்காரு பாபா. 69 எனவே நீங்கள் இறக்கைகளை பெற்றுள்ளீர்கள் தானே. இப்போது நீங்கள் எல்லோரும் ஒரு வினாடியில் உங்களின் இதயங்களில் இந்த அபியாசத்தை செய்ய வேண்டும். அதை இப்போதே செய்யுங்கள். சகல எண்ணங்களையும் முடியுங்கள். இந்த அபியாசத்தை செய்யுங்கள். ஓ பாபா, இனிய பாபா, அன்பான பாபா, நாம் இப்போதே உங்களைப் போல் அவ்யக்த ரூபங்களாக ஆகப் போகின்றோம். பாபா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, எங்கும் உள்ள அன்பான சக்தி வாய்ந்த குழந்தைகள் எல்லோருக்கும் சுயராஜ்ய அதிகாரம் கொண்டிருப்பதனால் உலகிற்கான உரிமையை கொண்டிருக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகள் எல்லோருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும் சக்திகளுக்கும் நற்குணங்களுக்கும் கட்டளையிடும் அவற்றின் சதா அதிபதிகளான உலக ராஜ்ய அதிகாரமுள்ள குழந்தைகளுக்கும் தந்தையை போல் சம்பூர்ணத்தையும் முழுமையும் நெருக்கமாக கொண்டு வருபவர்களுக்கும் இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் சக்தி தினத்திற்காக பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். இப்போது குறிப்பாக பாப்தாதா யாரை நினைக்கின்றார்? குழந்தை ஜனக்கை. அவர் அங்கே இருக்கல, அதனால் அவர் நிச்சயமாக ஒன்று கூடலில் பிரசன்னமாக இருப்பார் என்று விசேடமான செய்தியை அனுப்பியுள்ளார். எனவே நீங்கள் லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏசியா அல்லது பாரதம் முழுவதிலிருந்தும் வந்திருந்தாலும்
குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களின் பேருக்கும் சிறப்பியல்புக்கும் அன்பும் நினைவுகளும் உரிதாகட்டும். நீங்கள் எல்லோரும் தனிப்பட்ட அன்பையும் நினைவுகளையும் பெறுகின்றீர்கள் தானே? பாபா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும். அச்சா, இன்று மதுவனத்தை சேர்ந்தவர்களையும் பாபா நினைத்தார். அவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். மதுவனத்தில் உள்ள நீங்கள் எல்லோரும் குறிப்பாக உங்களின் துறவரத்தின் பாக்கியத்தை சூக்ஷ்மமான முறையில் பெறுகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் பாண்டவ் பவன், மதுவனம் மற்றும் சாந்திவனில் வசிக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் பாபாவை சந்திக்க இருப்பவர்கள் ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள். ஆனால் மதுவனத்தை சேர்ந்தவர்கள் பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் பாபா எப்போதும் மதுவனத்தை சேர்ந்தவர்களை தனது இதயத்தில் இருப்பவர்களாகவே நினைவு செய்கின்றார். மதுவனத்தில் வீணானவற்றின் பெயரும் சுவடும் முடிவடைய வேண்டும். சேவை செய்வதிலும் உங்களின் ஸ்திதியிலும் மகத்தானவர்களாக இருங்கள். எல்லாவற்றிலும் மகத்தானவர்களாக இருங்கள். இது சரிதானே? பாபா மதுவனத்தை சேர்ந்தவர்களை மறக்கவில்லை. ஆனால் மதுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு தியாகம் செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தியாகத்தின் பாக்கியம். ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களின் நெற்றியின் திருப்தியின் ஜொலிப்பின் காட்சியை வழங்கி நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களின் நெற்றியில் திருப்தியின் ஜொலிப்பின் காட்சியை வழங்கி காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுவீர்களா? திருப்தியின் ஜொலிப்பு சதா திருப்தியாக இருப்பவர்களின் நெற்றிகளில் எப்போதும் ஜொலிக்கும். யாராவது சந்தோஷம் இல்லாத ஆத்மா அவர்களை பார்த்தாலும் அந்த ஆத்மாவும் சந்தோஷம் அடைவார். அவரின் சந்தோஷமற்ற நிலையை முடிவடைந்துவிடும். திருப்தியின் சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தை கொண்டவர்களை நோக்கி எல்லோரும் இயல்பாகவே கவரப்படுவார்கள். அவர்களின் சந்தோஷமான முகங்கள் தங்களை அவ்வாறு ஆக்கிய ஒரே ஒருவரின் அறிமுகத்தை கொடுக்கும் உயிருள்ள பலகைகளாக விளங்கும். எனவே திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகின்ற திருப்தி ரத்னங்கள் ஆகுங்கள். அப்போது பலரும் காட்சிகளை பெற முடியும். நமக்கே இன்னும் ஆசைகள் இருக்குது, நம்மளே இன்னும் முயற்சியில் இருக்குன்னு சொன்னால் காட்சிகள் கிடைக்கும். ஸ்லோகம். மற்றவர்களை புண்படுத்துபவர்களின் வேலை அவர்களை புண்படுத்துவதே. ஆனால் உங்களின் கடமை உங்களை பாதுகாத்துக் கொள்வதே. அவங்கள நம்ம சொல்ல முடியாது, நம்ம தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அவ்வியக்த சமிக்கை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஒரு திறப்பு விழாவின் போது தேங்காய் உடைத்து ரிப்பன் வெட்டுவதைப் போல் எல்லோருடனும் ஒரே வழிகாட்டல், ஒரே பலம், ஒரே நம்பிக்கையும் ஒற்றுமையும் என்ற ரிப்பனை வெட்டி திருப்தி மற்றும் சந்தோஷம் என்ற தேங்காயை உடையுங்கள். இதனால் நிலத்திற்கு நீர் ஊற்றுங்கள். அதன் பின்னர் உங்களுக்கு எவ்வளவு வெற்றி கிடைக்கிறது என்று பாருங்கள். இவ்வளோ அழகாக ஆசீர்வாதமும் அவ்வியக்த சமிக்கையும் ஒரே மாதிரி. என்ன தேங்காய் உடைக்க சொல்றார் பாபா? அதுக்கப்புறம் என்ன ரிப்பன்? ஒரே பலம், ஒரே வழிகாட்டல், ஒரே நம்பிக்கை, ஒற்றுமை. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு சொல்றது, பாபா இன்னைக்கு முக்கியமாக வேஸ்ட்டை பெஸ்ட் ஆக்கணும். அப்புறம் சுயராஜ்ய அதிகாரி எவ்வளவோ அதே போல் உலக ராஜ்யாதி மாஸ்டர் சர்வசக்திவான் நாங்கள் இருந்து கட்டளை இடுங்கன்னு சொன்னார் பாபா. ஆசனத்தில் இருந்தால்தான் அந்த கட்டளை வேலை செய்யும். பிறப்பெடுத்த உடனே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. எங்களே சோதித்து பார்க்கணும். என்ன சோதித்து பார்க்கணும்? கட்டுப்படுத்தும் சக்தி எப்படி இருக்குது? பாபா இவ்வளோ அழகாக சொன்னார். என்ன தெரியுது அப்படின்னு வேற கேட்டார் பாபா.
அரசனா தெரியுதா 4 வகை வரை சொல்லி பாபா கேட்குறாரு என்ன தெரியுது. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லார் பாபா இல்லையா அந்த கண்ணாடியில் இப்படி. ஸோ தெரியுதான்னு பாபா கேட்குறாரு. அன்பின் விமானத்தில் வந்திருக்கீங்கன்னு சொன்னார் பாபா. ஸ்டெப்பு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க இல்லையா. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு தான் இப்போ. எப்படி போனாருன்னே தெரியும். எப்படி முயற்சி செஞ்சார் பாபா. சூக்ஷமாக உள்ளுக்குள்ளார முயற்சி செஞ்சிட்ருக்காரு இல்லையா. அந்த எந்த ஒரு எண்ணமும் நேரமும் வேஸ்ட் பண்ணாமல் பாபா உள்ளுக்குள்ளார என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாபா நமக்கு சொல்கிறார். உங்களை அதுவும் பாபா கண்ணாடியில் உங்களை பாருங்கன்னு சொன்னார். பாபா எவ்வளோ இன்னைக்கு கிளியராக சொல்லியிருக்காரு இல்லையா. உங்களோட இறுதி கணங்களும் தெரியாது, உலகத்தோட விநாசத்தோடையும் இல்லை, ரெண்டுமே உங்களுக்கு சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டார் பாபா கிளியராக. சடுதியாகத்தான் நடக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மனோகரி சிஸ்டர் இருக்காங்க விசேடமாக இப்போ ஆக்சுவலி நடந்துட்டுருக்காங்க. இல்ஃபர்ட் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. சங்கர் பிரதரும் போயிருக்காரு. இங்கிருந்தும் மற்ற பேரும் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஸோ நம்மளும் அங்கே போகலாம். சூக்ஷ்மமாக போயிட்டு கடைசி அஞ்சலி அவங்களுக்கு விசேடமான